ஹாய் டார்மிங்ஸ். ஸோ போன எபிசோடில் வந்து எதில் முடித்தேனோ அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணிடுறேன். போன எபிசோடில் எதில் முடித்தேன்னா, அதாவது ஜங்குக்கு வந்து உங்களை வந்து நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை வந்து கிஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் முடிச்சிருப்பேன். அப்போது கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகி வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அச்சோ ஜங்குக்கா என்னடா பண்ணுற, அதுவும் ஃப்ரெண்டோட பொண்ணு, ஐயோ நீ இப்படிலாம் பார்க்கக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்புடா தப்பு அப்படின்னு அவர் தலையில் அவரே அடிச்சுட்டு, முதல்ல நான் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேகு, அவரோட மொபைல் ஃபோன், அவரோட பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர்கிட்ட இருந்த ஸ்டிக்கி நோட்டில் வந்து டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு பை ஜங்குக் அப்படின்னு எழுதி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டிக்கி நோட்டை வந்து ஒட்டிகிட்டு போகிறாருடா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட்டும் ஆகிடுது. நீங்கள் வந்து அதாவது ஒரு 8 கிட்ட ஆகிடுது. நீங்கள் அப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறீங்க. மதியம் அதாவது நீங்கள் ஒரு 2 மணியை போல தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துருப்பீங்க. அப்போ தூங்குனது நீங்கள் இப்போ வரையும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு 8:30 அந்த மாதிரி இருந்துச்சுருப்பீங்க. எந்திரிச்சிட்டு வலிக்குது, டைம் என்ன, ஐயோ 8:30 ஆயிடுச்சா, பசிக்குது, சாப்பாடு செய்யணும், என்ன பண்ண, வயிறு வர வலிக்குது. சரி நம்ம ஜானுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு தாண்டா கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு ஹலோ ஒயன் சொல்லுமா. அங்கிள் என்னடா ஆச்சு? அங்கிள் எனக்கு பசிக்குது. சரி சாப்பாடு வாங்கி தரீங்களா? இதை ஏன்டா இவ்வளோ தயங்கி கேட்குற? இல்லை அங்கிள் எனக்கு வயிறு வலிக்குது. அப்படியா, சரி ஓகே அங்கிள், ஒரு 9-10 போல் நான் வந்துடுவேன். வந்துட்டு உனக்கு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். ஓகே அங்கிள். சோ ரொம்ப வலிக்குதாடா? சரி ஓகே, ஒரு 1/2 hour போகிறதுக்கோ அங்கிள் வந்துடுறேன். ஓகே அங்கிள். அவரும் வந்து ஒர்க் விட்டு, அதாவது அவர் கொஞ்சம் வெளியே போயிருப்பார். ஸோ அங்கேருந்து வரும்போது உங்களுக்காக வந்து டின்னர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு காலிங் பெல் அமுத்துறாரு. நீங்கள் திறக்கவே இல்லை. சரி ஓகே சும்மா தான் திறந்துருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு கதை திறக்கடா, அதே மாதிரி சும்மா தான் திறந்துருக்கு. உள்ளே போயிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு வர. நீங்கள் வந்து பெட்டில் வந்து சுருண்டு படுத்துருக்கீங்க, அவங்க வயிறை டைட்டாக பிடிச்சிட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அவங்க அங்கிள் வந்துடுறாரு. ஒயன் அங்கிள், ஒயன் எந்திரிடா, சாப்பிட்லாம் வா, எந்திரி பா, எந்திரி, இப்படி வெறும் வயிறோட படுக்கக்கூடாது, எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்பி உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாரு பிளேட்டில் வச்சு. நீங்கள் வந்து 2 வாய் தான் வந்து சாப்பிட்றீங்க, அதுக்கு மேலே இல்லை அங்கிள் எனக்கு போதும், சாப்பிட முடியல. ஐயோ 2 வாய் தான் சாப்பிட்ருக்க, உனக்காக நான் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ தான் சாப்பிடணும். வேணாம் அங்கிள் எனக்கு வயிறு வலிக்குது, என்னால் முடியல, ப்ளீஸ். இல்லடி தங்கம், நீ சாப்பிட்டாதான் உன் பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்படி இந்த நேரத்தில் நீ வந்து எதுவுமே சாப்பிட்லன்னா பாடி ரொம்ப வீக் ஆகிடும்டா. ப்ளீஸ் அங்கிள் வேணாம். சரி அங்கிள் ஊட்டி விடுவா. வேணாம் அங்கிள் ஊட்டி விடுவா, நீ சாப்பிடணும். ப்ளீஸ் அங்கிள் வேணாம். அப்போனா அவங்ககிட்ட அங்கிள் நான் பேசவே மாட்டேன். சரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உங்களை கூட்டி வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வாய்க்கிட்ட வாங்கிட்டீங்க. அதுக்கு மேலே உங்களால் சத்தியமாக முடியல. ப்ளீஸ் அங்கிள் போதும், இதுக்கு மேலே நல்லா சாப்பிட முடியாது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியரி ஐஸோட சொல்கிறீங்க. ப்ளீஸ் அங்கிள் போதும். சரி ஓகே நீரே, நான் போய் அங்கிள் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிச்சனில் வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி அவங்க ரூமுக்கு தாண்டா வராரு. வந்துட்டு பார்க்குறாரு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அச்சோ என்னாச்சுடாமா? வலிக்குது அங்கிள், ரொம்ப வலிக்குது. நீ நாப்கின் சேஞ்ச் பண்ணியா? போய் சேஞ்ச் பண்ணி, ஒரு பெட்ஷீட்லாம் பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறாரு. இப்போ சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே அனுப்பிச்சி விட்றாரு. நீங்கள் வந்து வர்றதுக்குள்ளே பெட்ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. வந்து பார்க்குறீங்க, வந்து அவர் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறீங்க. உட்காந்து அவர் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க அவரோட தோளில்.
அதாவது தோளில் சாஞ்சு அப்படியே தூங்கிட்டீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்க்கும்போது மதியம் நடந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. உங்கள் லிப்ஸ், நோஸ், சீக்ஸ் அதை பார்க்க இன்னும் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கா, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் படுக்க வச்சிடுறாரு. நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்களா? ஜங்குக்கும் உங்கள் கூடயே தான் இருக்கார். ஏன்னா உங்களை விட்டுட்டு போகவே இல்லை. நீங்களும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே இடையிலே நீங்கள் அழுகிறீங்க, இந்த மாதிரி வலிக்குது அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு ஜேக்கிக்கு மனசே கேட்கல. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுறாரு. இந்த மாதிரி பீரியட்ஸ் பெயின் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறது, இம்மீடியட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது, ஹார்ட் பேக் வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கட்டுது. ஹார்ட் பேக்கா? இந்த நேரத்தில் ஹார்ட் பேக் நான் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாரு. ஓகே, இது நல்லா இருக்குது, இதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு, நீங்கள் பெட்டில் தானே படுத்துருக்கீங்க, உங்ககிட்ட வராருடா. உங்ககிட்ட உங்கள் கூடயே பெட்டில் அவங்க கூடயே படுத்துக்கிறாரு. நீங்கள் வலிக்குதுன்னு முணங்கிக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் டிஷர்ட் வித் ஸ்வெட் பேண்ட்ஸ் தானே போட்டிருப்பீங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க டிஷர்ட்டை லைட்டாக தூக்கிட்டு அவருக்கு எப்படி சொல்கிறது, அவருக்கு இது பண்ணணும்னு இஷ்டமே இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. உங்களோட ஷர்ட்டை மெதுவாக மேலே தூக்கிட்டு உங்கள் பேண்ட்டை கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு அவரோட கை இருக்குள்ள அதை எடுத்துகிட்டு அவங்க லோவர் அப்டாமனில் வச்சு ரப் பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப அதாவது அந்த பெயின் ரெடியூஸ் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவர் அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கும் நீங்கள் அந்த பெயின் ரெடியூஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுறதுக்கும் அந்த தூக்கத்துக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அவர் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கும் அப்படி பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் அவரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறாரா. இப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் உங்கள் அப்பா வந்துடுறாரு. அப்பா கிட்டேயும் ஒரு கீ இருக்குல்ல, ஸோ அதனால் அவர் அந்த கீயை போட்டு திறந்து ஓப்பன் பண்ணிட்டுறாரு. உள்ளே வராரு. ஒயன் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. சரின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு பார்க்குறாரு. நீங்கள் பெட்டில் தூங்கிட்டுருக்கீங்க. தூங்குறாளா? இன்றைக்கி என்ன ஸ்கூல் போலையாவ அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாரு. பா, என்னப்பா ஸ்கூல் போலையா? இல்லைப்பா. என்னாச்சுடாம்மா, ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்கு. இல்லைப்பா, வயிறு வலியா? அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல. இல்லைப்பா, நீங்கள் ஒர்க்கில் இருப்பீங்கள்ல, அதனால தான். சரி, டேப்லெட்ஸ் போட்டுக்கிறியா? டேப்லெட்ஸ் எடுத்து தரவா? வேணாம்ப்பா. சாப்பிட்றியா? அப்போ உனக்கு டீ, காஃபி இல்லைனா உனக்கு பேன் கேக் செஞ்சு தரவா? வேணாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும். சரிடா, சரி தூங்கு. அப்போ தூக்கத்தில் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நேற்று நைட் நம்ம கூட ஜான் அங்கிள் இருந்தார், இன்றைக்கி மார்னிங் காணோம் அப்படின்னு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், நேற்று நைட் நம்ம கூட இருந்தார்ல, எங்கே போனார்? மேபி ஒர்க் இருந்துக்கும், போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி படுத்து தூங்கிடுறீங்க. இப்படியே ஒரு 1 hour கழிச்சு உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா சோயாதான். ஹலோ ஒய்யான், இப்போ உனக்கு எப்படி இருக்கு? இது பரவாயில்ல, பட் வயிறு தான் வலிச்சுட்டே இருக்கு. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வலிக்கும், அப்பப்போ நாப்கின் மாற்றணும், அப்புறம் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி, நீ எப்போ ஸ்கூலுக்கு வருவ? தெரியலையே, எனக்கு வயிறு வலிக்குது. நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வயன், நீ இருந்தேன்னா நல்லாயிருக்கும். சரி, ஒரு 3 to 4 daysல வந்துடும். 3 to 4 daysோ? நான் பேசாமல் நானும் லீவ் போட்டு உன் கூடயே வந்துடுவா?
எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் அம்மா விட்டாங்கன்னா நீ வா. ஆமாம், எங்கள் அம்மாவும் விட மாட்டாங்க. வேறு வழி இல்லைன்னா ஸ்கூல் போய் தான் ஆகணும். இன்னொன்று பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கிட்ட நெருங்குதா, அதனால படிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா நோட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதனால முடியலடி. அப்படியா? நோட்ஸ் தராங்களா? எனக்கு எடுத்து வைடி, நான் உங்ககிட்டேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். சரி சரி, நான் வைக்கிறேன். சரி ஓகேடி சோயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் வச்சிடுறீங்க. வச்சதுக்கப்புறம் மணி பார்க்குறீங்க. ஓகே, மணி வந்து ஒரு 10:30 ஆகுது. ஓகே, எந்திரிச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு பேட்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே தான் நடக்க முடியாமல் நடந்து போகிறீங்க கிச்சனுக்கு. போனால் உங்கள் டேட் வந்து உங்கள் ரூமில் வந்து படுத்திருக்காரு. ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வந்தார்ல, ஸோ அதனால திருப்பி மத்தியானம் போல் கிளம்பிடுவார் உங்கள் அப்பா. அதாவது அந்த 3 மணி நேரம், அந்த 4 மணி நேரம் தான் தூங்குவார். அதுக்கப்புறம் வந்து திருப்பி போயிடுவார். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு? வயிறு வலி வந்து சொல்லிச்சுட்டே இருக்கு. சரிப்பா, சிக்கிது, நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன் போகிறீங்க. சாப்பாடு எதுவுமே செய்யலை. ஸோ உங்களுக்கும் செய்ய முடியல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கீங்கள. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து 2 ஆப்பிள் அப்புறம் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க காலிங் பில் அடிக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்துச்சு நடந்து போய் கதவை திறக்கிறீங்க. பார்த்தா ஜான் அங்கிள் தான். ஜான் அங்கிள் வாங்க, உள்ளே வாங்க. ஒயன், இப்போ உனக்கு எப்படிடா இருக்குது? நல்லா இருக்கா? வயிறு வலிலாம் ஒன்றும் இல்லைல்ல? இல்லை அங்கிள், வயிறு வலிக்குதுண்ணா. பட் நேத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி பரவாயில்ல அங்கிள். சரி, அப்பா வந்துட்டாரா? அப்பா டயர்டாக இருக்குன்னு போய் தூங்குறாரு அங்கிள். அப்படியா? சரி, நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நீ ஒரு ரூமுக்கு போ. அங்கிள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்கேன், நான் பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிட்லாம். இல்லை அங்கிள், இப்போ தான் நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். ஆப்பிள் எப்படிமா பற்றும்? அது வயிறில் எப்படி நிற்கும்? அப்புறம் உனக்கு சீக்கிரமாக பசிச்சிரும். அதனால் நீ சாப்பிட்ணும், சாப்பிட்டே ஆகணும். ஆனால் அங்கிள், இல்லை நீ சாப்பிடணும். ஆனால் அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு பவுட்டோடு சொல்கிறீங்க. அதை பார்த்துட்டும் ஜங்கு போயிட்டுலாம் பட்டர்ஃப்ளை பறக்குது. சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து பெட்டில், அதாவது நார்மலாக கண்ணை மூடி படுத்துருக்கீங்க. அப்போ வந்து ஜங்குக்கும் உங்கள் ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் படுத்துருக்கதை பார்த்துட்டு, சரி நேற்று பண்ணோம்ல அதே மாதிரி, அதாவது நீங்கள் சும்மா படுத்துருக்கீங்கன்னு தெரியாமல் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்கன்னு நினச்சிட்டாரு. வந்துட்டு உங்கள் ஷர்ட்டை தூக்குறாரு. உங்களுக்கு ஃபீல் ஆகுது உங்கள் ட்ரெஸ் வந்து மூவ் ஆகுற மாதிரி. நீங்கள் ஓரக்கனால பார்க்குறீங்க ஜான் அங்கிள் தான் அப்படின்னு. அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. உங்கள் ஷர்ட்டை தூக்கிட்டு உங்கள் பேண்ட்டை லைட்டாக கீழே இறக்கிட்டு அவரோட கையை வச்சு அப்படியே ரப் பண்ணுறாரு. அவரோட பேர் ஹேண்ட்ஸில் வந்து பண்ணும்போது அவரோட ஹீட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அதே மாதிரியும் இப்படியே வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு நல்லா தூக்கம் வருது, அப்படியே தூங்கிடுறீங்க. அவரும் வந்து சரி நீங்கள் நல்லா தூங்குறீங்க, நம்மளுக்கும் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாருடா. இப்படியே தான் ஒரு 3 days கிட்ட வந்து பண்ணுறாரு. அதாவது உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை நீங்கள் வெளியே காமிச்சிக்கல, உங்களுக்கு தெரியும் அப்படின்றத. மேபி அவர் இன்செக்யூராக ஃபீல் பண்ணார் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இப்படியே வந்து அடுத்த நாள் ஆகுதுடா. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரெக்கவர் ஆகிட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் ஜான் அங்கிள் கிட்டே நீங்கள் வந்து சும்மா விளையாடுறீங்க. அதுக்குள்ள எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாண்டுட்ருக்கீங்க. என்னால் இன்றைக்கி ஸ்கூல் போக முடியாது அங்கிள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெயிக்கவும் அதை நம்பிட்டாரு. வச்சுச்சோ, இன்னும் வயிறு வலிக்குதாடா? ஆமாம் அங்கிள். சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு, அங்கிள் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் போய் அதே மாதிரி படுத்துக்கிறீங்க. அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் படுத்துட்டு, அதாவது நீங்கள் அவர் போயிட்டு வர்றதுக்கு எப்படி ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. நீங்கள் அது வரையும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க, எப்போ வருவார் அப்படின்னு. இப்போ கடைசியாக நீங்கள் வந்து சும்மா படுத்துட்டு இருக்கும்போது கதை திறக்கிறதுக்கு நீங்கள் டக்குன்னு கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வயன்மா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி தூங்கிட்டா போல் அப்படின்ட்டு அவரும் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. படுத்துட்டு அதே மாதிரி உங்கள் டிஷர்ட்டை தூக்கிட்டு உங்களோட பேண்ட்டை வந்து லைட்டாக கீழே இறக்கிட்டு உங்களுக்கு வந்து தடவி கொடுக்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து
உங்களுக்கு வந்து அவரை பிடிக்கும். எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிடிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் சைல்டிஷ்டானதா. ஸோ நீங்கள் கொஞ்சம் இன்னசென்ட்ன்றனால உங்களுக்கு இந்த மாதிரி 18+ல வந்து அவ்வளோவா தெரியாது. அவர் வந்து உங்களுக்கு பண்ணுறது சும்மா விளையாட்டாக எடுத்துக்கிறீங்க. அவர் அப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் பண்ணிகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கை வந்து அப்படியே மேலே வருது. உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. என்னது மேலே வருது கை அப்படின்னு. எப்பயும் அங்கே தானே பண்ணுவார், இன்னைக்கு மேலே வருது ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டத்தோடயே இருக்கீங்க. அதுக்கு வெளியே காமிச்சிருக்கக்கூடாது, நம்ம வந்து தூங்குற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேலே கொண்டு வர்றாரு. மேலே கொண்டு வந்து உங்கள் ஹிப்பை வந்து நல்லா ரப் பண்ணுறாரு. அவரோட ஒரு ஹேண்டை வச்சுட்டு பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து உங்கள் லிப்ஸை வந்து பார்க்குறாரு. லிப்ஸை பார்த்துட்டு அவருக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது. அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஜென்டிலாக அவன் வந்து கிஸ் பண்ணுறாரு. அவரோட கை வந்து உங்கள் ஹிப்பை விட்டு எடுக்கவே இல்லை, இன்னும் கேர்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை ஜங்குக் கிட்ட. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணவே முடியல, வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. நீங்கள் இருந்தாலும் இல்லை நம்ம வந்து தூங்குறதும் வந்து காட்டிக்கணும், தூங்குற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அது மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க. அவரோட கை மேலே வருது, உங்கள் ப்ரா கிட்ட ஒரி வருது. வந்து அவரோட ஒரே ஒரு ஃபிங்கரை மட்டும் உள்ளே விடுறாரு. உள்ளே விட்டு கேஷ் பண்ணுறாரு. ஓகேடா, இதோட அந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். Oh, party, yeah.